ஆம் ஆத்மி கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் அதன் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிரமாக இறங்கியுள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராதபடி கணிசமான வெற்றியை குவித்த ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசின் ஆதரவோடு 3 மாதம் ஆட்சியிலும் இருந்தது. லோக்பால் மசோதா தொடர்பாக எழுந்த கௌரவ பிரச்சினையில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் அது லோக்சபா தேர்தலில் பயனளிக்கும் என்று கருதினார். ஆனால் 400 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் மட்டும் வெறும் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட கெஜ்ரிவாலும் படுதோல்வி அடைந்தார். ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்ட பலரும் கட்சியை விட்டு விலகி வருகின்றனர் அல்லது ஒதுங்கிவிட்டனர். இந்நிலையில் கட்சியில் ஏற்பட்டுள்ள பூசல்களை தீர்க்கும் நடவடிக்கைகளில் கெஜ்ரிவால் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்க ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் வெள்ளியன்று துவங்கியது. கூட்டத்தில் ஆம் ஆத்மியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான யோகேந்திர யாதவ் மீது பலரும் குற்றம் சாட்டினர். தனிநபர் புகழ் தேடும் முயற்சி காரணமாக கட்சியின் செல்வாக்கு சீர்குலைந்து விட்டதாக கருத்து தெரிவித்திருந்த யோகேந்திர யாதவ் உட்கட்சி விவகாரங்கள் குறித்தும் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டார். இப்பிரச்சனையால் கட்சியின் அரசியல் விவகார கமிட்டியில் இருந்தும் ராஜினாமா செய்தார். இது குறித்து கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் செயற்குழுவில் பிரச்சனை எழுப்பினர். இந்நிலையில் யோகேந்திர ராவ் தனது நெருங்கிய நண்பர் என்றும் முக்கிய விவகாரங்களில் அவருடன் ஆலோசித்து தீர்வு காணப்படும் என்றும் தனது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கட்சியில் இருந்து விலகிச் சென்ற இன்னொரு முக்கிய நிர்வாகி ஷாசியா இல்மியை திரும்ப பெறுவோம் என்றும் அதில் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமை அன்று 2வது நாளாக ஆம் ஆத்மி கட்சியின் செயற்குழு கூட்டம் தொடர்ந்து நடந்தது. இதில் பிரசாந்த் பூஷன், அரவிந்த் கெஜ்ரிவால், யோகேந்திர யாதவ், மணீஷ் சிசோடியா, நவீன் ஜெய்ஹிந்த் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர்.